ஒரு ஆளுக்கு வந்து அப்பாவோட பிரச்சனை, அப்பாவோட கருத்து வேறுபாடு, அப்பா உடம்பு முடியாம போயிடாரு, அதனால வந்து இவருக்கு வந்து விரயம், இல்ல அப்பானால மன உளைச்சல், அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து அடிக்கடி வந்து இருக்குனாக்கா உங்க தசையோ புத்தியோ அந்தரமோ சூரியன் சம்பந்தப்பட்டு அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல இப்பத்திக்கு சூரியன் கெட்டு போனதால தசையிலயோ புத்தியிலயோ அந்தரத்திலயோ கெட்டு போனதால இல்ல ஜாதகத்திலேயே கெட்டு போனதால உங்களுக்கு வந்து அப்பானா ஆகாது, இல்ல அப்பானால பிரச்சனை வரும், இல்ல இப்பத்தி குறிப்பிட்ட குழந்தை கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்பானால பிரச்சனை வரும். அப்ப என்ன செய்யணும்? அப்பாட்ட பேசாம இருக்கணுமா? இல்ல. அப்புறம் வேற என்ன செய்யணும்? சூரியன்கிட்ட போய் வழிபட ஆரம்பிக்கணும். ஒருவேளை நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க, உங்க அப்பாட்ட தான் சண்டை போட்டுக்கிறீங்க, அவர் என்ன பெருசா, அவர் என்ன ஒழுங்கால, அவர் இப்படியா அப்படியான சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன நம்ம நடக்கும்? சூரியன் வந்து கெட்டு போயிட்டாக்கா அந்த காலகட்டத்துல சூரியன் வந்து உங்களுக்கு இன்ஆஸ்பீஷியஸா இருந்தாக்கா, அஃப்ளிக்டட் ஆச்சுனாக்கா என்ன நடக்கும்னா முத வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக் ஃபாதர், அப்பாவோட கருத்து வேறுபாடு நடக்கும். இது ப்ரோலாங் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுங்க, சூரியன் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுங்களேன், இது ப்ரோலாங் ஆயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும்னாக்கா உங்க எலும்பு உடையும், கீழே விழுந்தோ ஆக்சிடென்ட் பண்ணியோ உங்க எலும்பு உடையும். அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிட்டாருக்கா அப்பா மூலியமா உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுப்பாரு, அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு கான்ஃபிளிக் இதெல்லாம் வரும். அப்போ உடனே நீங்க என்ன செய்யணும்னாக்கா சூரியன் போய் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். சூரியனோட சக்தி நீங்க எடுத்து அந்த சூரியன் எஃபெக்டடா இருக்குல்ல, அதனால வந்து உங்களுக்கு சூரியன் சக்தி வராது. அப்ப நீங்களே டிஐவை பண்ணி சூரிய சக்தி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஓகே டன். அப்பா கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடும் ஸ்லோ டவுன் பண்ணிடும், இல்ல ஸ்டாப் ஆயிடும், இல்ல அட்லீஸ்ட் ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த போன் ஃபிராக்சர்லாம் எதுவும் நடக்குது, தப்பிச்சிருவீங்க. இல்லன்னா அப்பா கிட்ட சண்டை நடந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா போன் ஃபிராக்சர் ஆகும். ஓகே டன், சனி வந்து அஃபெக்டட் ஆனதுக்கு அவரோட ஜோப்பை முடிச்சிட்டாரு. உங்க எலும்பை உடைக்காம விட மாட்டாரு. இப்ப எத்தனை பேர் வந்து பாத்ரூம்ல வலிக்கு வந்து கை உடைக்கு கால் உடைக்கலாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் என்னன்னாக்கா சனி வீக்கா இருக்காருன்னு அர்த்தம். உங்க தசை புத்தியில இல்ல அந்தரத்துல சனி வீக் ஆனதுனால உங்க போன் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது இண்டிகேஷன் எங்க ஆரம்பிக்கும்னாக்கா உங்க அப்பாவோட கான்ஃபிளிக்ல வரும். அப்பா இல்ல, அப்பாவோட சொத்து, அப்பாவோட டாக்குமெண்டேஷன், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வரும், இல்ல அப்பா சொந்தத்துல இருந்து வரும். அப்பயே நீங்க உஷாராயிரணும். ஓ சூரியன் வந்து அஃபெக்டட் ஆச்சு, நான் போய் என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங். இப்ப சந்திரன் கெட்டு போச்சு, உங்களுக்கு தெரியல, ஜாதகம்லாம் பார்க்கல, சந்திரன் கெட்டு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா அம்மாவோட கருத்து வேறுபடுவோம், அம்மாவோட கான்ஃபிளிக் வரும், அம்மாவுக்கு முடியாம போயிடும், இல்ல அம்மா வந்து உங்களை வந்து பிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க அம்மாவை பிக் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி கான்ஃபிளிக் வந்து இருக்குனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா சந்திரன் வந்து உங்க ஜாதகத்துல இப்பத்திக்கு தசை புத்தி அந்தரத்துல கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். இதை பிக்ஸ் பண்றதுக்கு உடனே வந்து சந்திரனை போய் எப்படி பிக்ஸ் பண்றது, சந்திர கிரகத்தை போய் எப்படி பிக்ஸ் பண்றது, சந்திரனோட சக்தி எனக்கு வரல, அதான் வந்து இந்த அம்மாவோட கான்ஃபிளிக் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன செய்யுங்க, சந்திரன் சக்தி எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தியை எடுத்தீங்கன்னாக்கா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இல்லாம போயிடும், இல்ல குறைஞ்சிரும். அப்படி நீங்க இந்த சைனை சிக்னலை வந்து நீங்க புரிஞ்சிக்கல, புரியலனாக்கா என்ன நடக்கும்னாக்கா இது ப்ரொலாங் பண்ணினா நம்ம எங்க போய் முடியும், மன நோய்க்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்க யார் யாரெல்லாம் வந்து மனநோயாளிகளை போய் பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாருங்க, மனநோயாளிக்கு வரதுக்கு முன்னா அவங்க அம்மாவோட தான் கான்ஃபிளிக் இருக்கும். 100% பேர் இப்படிதான் வரும். தேவையில்லாம யோசிக்கிறது, இமோஷனல் ஏகாபுரமா இருக்கிறது, இமோஷனல் இடியட்டா இருக்கிறது, இமோஷனல் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் வந்து கேஆஸ் நடக்குதோ இது என்னன்னாக்கா சந்திரன் கெட்டு போச்சுன்னு நடக்கும். அது எங்க ஆரம்பிச்சோம்னா உங்க அம்மாடி கான்ஃபிளிக்ல ஆரம்பிச்சிருக்கும். இதை நீங்க பிக்ஸ் பண்ணாம விட்டீங்கன்னாக்கா மனநோயில கொண்டு போய் விடும். நீங்க வேலைக்கு போயிட்டு வருவீங்க, டை கட்டிட்டு வருவீங்க, நல்லா அழகான காடி ஓட்டி வருவீங்க, எல்லாம் இருக்கும். இப்போ வந்து அந்த அந்த வடிவேல் காமெடியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து பைத்தியக்காரன் வந்து கேட்பான் ஒசாமா லாலினோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு இருப்பான். பின்னால் திரும்பி பாத்தீங்கன்னாக்கா சட்டெல்லாம் கிஞ்சி கிடக்கும், பென்ஷன் கிஞ்சி கிடக்கும், முன்னுக்கு பாத்தீங்கன்னா டை கட்டிட்டு அழகா இருப்பான். அந்த மாதிரிதான் முக்காவாசி பேர் பைத்தியமா தான் சுத்திக்கிறது இருக்கு. வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு இல்ல வந்து அழகா சட்டை போட்டுக்கிட்டு சுத்தி இருக்குங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா பைத்தியம் பிடிச்சதுங்க, பல பைத்தியம் இருக்கு. அவள மனசே பைத்தியமா மனநோயே மாறினது வந்து காரணம் பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் கெட்டு போனது.
இப்ப செவ்வாய் கெட்டு போச்சு, செவ்வாய் கிரகம் ஒண்ணு கெட்டு போச்சு. அப்ப எப்படி இண்டிகேஷன் வரும்னாக்கா, உங்க கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகளோட பிரச்சனை ஆரம்பிக்கும். கான்ஃபிளிக் வரும், கருத்து ஏற்படுத்தும். அப்ப தெரிஞ்சுக்க செவ்வாய் கெட்டு போச்சுன்னு. உடனே செவ்வாய் சக்தி எங்க இருக்கோ, செவ்வாய் கிரகம் எங்க இருக்கோ, செவ்வாய் போல தெய்வம் எங்க இருக்கோ, செவ்வாய் போல மிருகமோ, உணவோ, இல்ல மரங்களோ, காய்கறிகளோ, இதோட நீங்க வந்து அந்த எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகளோட பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இல்ல இல்லாம போயிடும். இன்கேஸ் நீங்க வந்து இந்த சிக்னலை வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணாம இல்ல இன்னும் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன நடக்கும்னாக்கா, செவ்வாய் போய் எங்க போய் நிக்கும்னாக்கா, அதோட முடிவு வந்து பல்லு பல்லு ஆட ஆரம்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹோல் பல்லு ஆட ஆரம்பிக்கும். இல்ல வந்து பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து அதை புடுங்குவீங்க. உங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ 100,000 அசெட். பல்லோட மதிப்பு என்னன்னாக்கா ஃபியூ 100,000 அசெட். நீங்க எவ்வளவு எத்தனை லட்சம் வெளி செலவு பண்ணாலும் இந்த ஒரிஜினல் பல்லு போய் வராது. ஸோ செவ்வாயை நீங்க ஃபிக்ஸ் பண்ணாட்டினாக்கா, செவ்வாய் கிரகம் வந்து வீக் ஆச்சு. ஸோ அதோட சிக்னல் எப்படி வருதுனாக்கா, இளைய சகோதர சகோதரிகளோட வந்து கருத்து வேறுபாடு இது மாதிரிலாம் வந்து இருக்கு, சண்டை சச்சரவுலாம் வந்து இருக்கு. அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னாக்கா, அதோட முடிவு எங்கனாக்கா பல்லு போயிடும். இப்ப அடுத்து புதன் கிரகம் உங்க தசையிலேயோ, புத்தியிலேயோ, அந்தரத்திலேயோ கெட்டு போச்சு. ஒவ்வொரு காலகட்டத்துல இதெல்லாம் கெட்டு போகும். எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்துல இது வரும். நீங்க இந்த ஜோதிட அறிவும், ஞானமும், இந்த கலையும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னாக்கா, யூ ஆர் ஹெல்ப்லெஸ். இது வந்து இப்ப நான் ஒரு பொண்ணு 20 வயசு 21 வயசு பொண்ணு கிட்ட நான் சொல்றேன், உன்னோட பல்லு வந்து புடிக்கிட்டாங்கன்னு கேக்குறேன். அவங்க ஜாதகத்தை வச்சு நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன், உன் பல்ல புடிக்கிட்டாங்க. 21 வயசு பொண்ணுக்கு பல்லு எப்படி புடுங்குவாங்க? நான் எப்படி டைரக்டா கேட்கறது? ஆனா ஜாதகத்தை காமிக்குது அவங்க பல்லு போயிருப்பாங்க. நான் கேட்கிறேன் பல்லு போச்சானா, ஆமா 2 பல்லு புடிக்கிட்டாங்க. 21 வயசு பொண்ணு. அதே பொண்ணுகிட்ட சொல்றேன், உங்க அம்மாவோட அக்காவுக்கு ஓவரிய ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறேன். கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்கன்னு கேட்கிறேன். ஆமான்னு சொல்லுது. ஸோ அதுக்கு வந்து இது வந்து சர்ப்ரைஸ். எப்படி வந்து இதை சொல்றீங்க? என் ஜாதகத்தை பார்த்து என்னை பத்தி சொல்றதே பெரிய விஷயம். கரெக்டா சொல்றதே பெரிய விஷயம். அட்லீஸ்ட் என் ஜாதகத்தை வச்சு எங்க அம்மாவை பத்தி பேசினா கூட பிரச்சனை இல்லை. எங்க அம்மாவோட அக்காவை பத்தி எப்படி பேசுறீங்க? எப்படி கரெக்டா ஓவரிய ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு எப்படி கரெக்டா சொல்றீங்க? கேஸ் எல்லாம் பண்ணல. கரெக்டா வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு. ஸோ இது எங்க ஆரம்பிக்குதுனாக்கா, வந்து நீங்க இப்ப புதன் வந்து கெட்டு போச்சுனாக்கா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட்டாளிகளோட பிரச்சனை வரும். அப்பயே நீங்க சுதாரிச்சுக்கணும், அலர்ட் ஆயிடணும். ஓகே, புதன் கெட்டு போயிட்டாரு, கூட்டாளி கூட அடிக்கடி சண்டை வருது. இப்போ அப்ப வரது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, உடனே என்ன நினைக்கணும் நீங்க, புதன் வந்து கெட்டு போயிட்டாரு, அப்ப என் ஜாதகம் கெட்டு போயிட்டாரு, அப்ப புதனோட அருள் எனக்கு கிடைக்கல, அப்ப புதன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை நான் செய்யணும். புதன் கிரகத்தை போய் பார்க்கணும், இல்ல புதன் கிரகத்தோட இறைமூர்த்தி போய் பார்க்கணும், இல்ல புதன் சம்பந்தப்பட்ட டயட்டை நடக்கணும், இல்ல புதன் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரணும். ஒருவேளை நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பிக்ஸ் பண்ணல, நோட்டீஸ் பண்ணல, என்ன நடக்கும்னாக்கா உங்களுக்கு ஞாபக மத்திய அடிக்கடி வரும். அப்புறம் ஸ்கின் பிரச்சனை வரும். கடைசியா நர்வஸ் பிரச்சனை வரும். இந்த பக்கவாதம் வந்துருச்சு. நர்வஸ் நர்வஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட்ல ஒரு நர்வஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்கவாதம் வருது. ஸோ இது எங்க ஆரம்பிக்குதுனாக்கா, அடிக்கடி கூட்டாளிட்ட பிரச்சனை வந்துச்சுல, இங்கேருந்து ஆரம்பிச்சு இதை டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் பக்கவாதம் வரப்போகுது? ஸோ இதுல நம்மளுக்கு என்ன புரியுதுனாக்கா, இந்த ஜோதிட அறிவும் ஞானமும் கலையும் எவ்வளவு பெரிய உதவி நம்ம வாழ்க்கை போகுது. இது தெரியாதனால நமக்கு வந்து எவ்வளவு பெரிய இழப்புகள்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்திக்கிறோம்.